நாடு முழுவதும் ஹைபாக்ஸ் செயலி மூலம் 500 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். ஆன்லைன் செயலிகள் மூலமாக முதலீடு செய்தால் அதிக பணம் கிடைப்பதாக மக்களை ஈர்த்து மோசடி செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் ஹைபாக்ஸ் செயலியில் பணம் முதலீடு செய்தால் தினமும் 1% முதல் 5% வரையும், மாதம் 30%இலிருந்து 90% வரை அதிக வட்டி தருவதாக ஹைபாக்ஸ் செயலி அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஹைபாக்ஸ் செயலியில் மிஸ்ட்ரி பாக்ஸ் என்ற திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் 300 ரூபாய் முதல் ஆயிரக்கணக்கில் முதலீடு செய்தால் வீட்டிற்கு பாக்ஸ் மூலம் பரிசு பொருட்கள் வரும் என அறிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த பாக்ஸில் ஏராளமான எலக்ட்ரிக் பொருட்கள் வரும் எனவும், பொருட்கள் பிடிக்கவில்லை என்றால் அதே செயலியில் பொருட்களை விற்று பணமாக மாற்றிக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக பாலிவுட் நடிகர் பிரியா சக்கரவர்த்தி, யூடியூபர் எல்விஷ் யாதவ் உள்ளிட்ட சமூக வலைதள பிரபலங்களை கொண்டு இந்நிறுவனம் விளம்பரம் செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் வரை வாடிக்கையாளர்களுக்கு வட்டி தொகை வந்த நிலையில் அதற்கு பின்னர் மாதாந்திர தொகை வருவது திடீரென நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் இது தொழில்நுட்ப கோளாறு என சில யூடியூபர்கள் சரி செய்யும் வீடியோவை பதிவிட்டுள்ளனர். ஆனால் பின்புதான் இது மோசடி வேலை என்பதை உணர்ந்த வாடிக்கையாளர்கள் போலீசில் புகார் அளித்தனர். தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் வழியாக 500 புகார்களும், டெல்லி போலீசாரிடம் நேரில் 127 புகார்களும் குவிந்ததன் அடிப்படையில் டெல்லி சைபர் கிரைமில் உள்ள IFSO எனப்படும் சிறப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் ஹைபாக்ஸ் செயலியின் இந்திய இயக்குநர்களில் ஒருவராக சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சிவராம் ஜெயராமன் இருந்தது தெரிய வந்தது. வண்ணாரப்பேட்டையில் சுற்றுலா எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்த இவர் அங்கு பணிபுரியும் 50 ஊழியர்களின் பெயரில் வங்கிக் கணக்கு தொடங்கி மோசடியில் ஈடுபட்டதும் அம்பலமாகி உள்ளது. சிவராமின் வங்கிக் கணக்கை சோதனை செய்து 18 கோடி ரூபாயை டெல்லி சைபர் கிரைம் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தெற்காசிய பகுதியில் இயக்குநராக இருந்த சிவராம் 30,000க்கும் மேற்பட்ட பயனாளர்களை முதலீடு செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. சிவராமை டெல்லி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் உள்ள அலுவலகத்தை பூட்டிவிட்டு தலைமறைவான மற்ற முக்கிய இயக்குநர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி இந்த நிறுவனத்தின் விளம்பரங்களில் நடித்த பிரபலங்களுக்கு டெல்லி சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.